ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். டெய்லர் எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வள துணியை வந்து தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் எடுக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரம் எடுக்குங்க. ப்ளஸ் வந்து ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா மேலே துணி தூக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குங்க. அதுதான் வந்து இந்த ஃப்யூசிங் டேப். இந்த ஃப்யூசிங் டேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நல்லா காட்டன் கிளாத் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிஃபாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்குங்க. டெய்லரிங் மெட்டீரியல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த ஷாப்ஸில் வந்து ஃப்யூசிங் டேப் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு ஏரியாவை பொறுத்து ஒரு விலை விற்குதுங்க. ஃப்யூசிங் டேப்போட விலை சேலமில் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 35 ருபீஸ் ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. நம்ம இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, லைனிங் துணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். லைனிங் துணிக்கான அளவுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஃப்யூசிங் டேப் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக அதே ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அயர்ன் பாக்ஸில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட மெயின் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழேயும் கிளாத் இருக்கணும், மேலேயும் கிளாத் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டும். இல்லை சிங்கிளாக போட்டு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களோட அயன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்குங்க. இதுவுமே வந்து இந்த கேன்வாஸ் துணியில் பேக் சைட் திருப்பி வச்சு அயன் பண்ணால் எப்படி எல்லாமே அயன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்கும், அதே மாதிரி தாங்க இது. நார்மல் ஹீட் பண்ணிங்கன்னா எல்லாம் அயன் பாக்ஸ்லேயே உருகிடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வச்சுட்டு ரொம்ப அதிகமாகவும் ஹீட் வைக்காமல் ரொம்ப கம்மியாகவும் ஹீட் வைக்காமல் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் அயன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஸ்டிஃபாக வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். என்னடா ஸ்பேஸ் சில்கில் வந்து நம்ம இவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. ஃபைனல் ப்ராடக்ட் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் இல்லைனா இந்த வள துணியெல்லாம் தைச்சிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க. கிளாத் வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. பிகாஸ் அந்த கிளாத் வந்து உள்ளுக்குள்ளே போய் நல்லா செட் ஆகி அயன் ஆகிடுது இல்லைங்களா, அதனால் இது எதுவுமே ஆகாது. இதோட கண்டினியூஷனாக அப்படியே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து பூக்கும் காஜாவும் ப்ரொஃபஷ்னலாக கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து பூக்கும் காஜாவும் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஜா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தைக்க போகிறோம். நூலை வந்து 4ஆக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா மொத்தமாக கிடைக்கும். 2ஆக போட்டிங்கன்னா 4ஆக கிடைக்கும். அப்போ நல்லா மொத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீடில் கீழேருந்து மேலே எடுத்துட்டு மறுபடியும் நீடில் கீழேருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல குத்துறனோ, இப்போ ரிவர்ஸ்ட்டு வந்துட்டு பின்னாடி பக்கம் வந்து குத்தாமல் மறுபடியும் அதே இடத்துல எந்த இடத்துல நூல் கீழே எடுத்தனோ அதே இடத்துலையே மறுபடியும் நீடில் வந்து விட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி 2 அல்லது 3 தடவை நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இடம் நல்லா மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். போடுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு வைங்களேன். அடுத்த தடவையும் குத்துறப்பையும் பாருங்கள், எந்த இடத்துல கடைசியாக நீடில் விட்டனோ அதே இடத்துலன்னா மறுபடியும் நீடலில் நான் வந்து வெளியில் எடுக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஒட்டியே குத்திட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஹோல் வழியாக த்ரெட் வெளியில் வந்துடும். கொஞ்சம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி குத்துங்க. குத்திட்டு நல்லா மொத்தமாக இந்த மாதிரி வருங்க. வரப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாங்க. இன்னொரு வேவும் இருக்குது. அதை நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்குது. ஒருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க கன்வீனியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீடில் வந்து இந்த சைட் பார்த்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நீடிலோட பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு தான் குத்தணும். அதாவது டிப்பு பக்கமாக பார்த்து குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இழுக்கும், அதாவது போய் மாட்டோம்.
அதனால் நீடிலோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா வந்து இந்த ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகி வருங்க. அதை வந்து லாஸ்ட்டில் தள்ளி விட்டுருங்க. மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு பேக் சைடில் விட்டு மறுபடியும் கீழே எடுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. இந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமரும் நல்லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதே மாதிரி ஹூக் கட்டும்போதும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூசிங் டேப்பு பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்யூசிங் டேப்பில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நெக்கெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அப்போல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். அதாவது நெக்கில் பைப்பிங்கோ இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா தான் அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியும். அப்படி இல்லாத டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்கெல்லாம் அடித்து திருப்பிக்கணுங்க. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ நெக்குக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்த வாட்டி அதுக்கப்புறம் லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் ஃப்யூசிங் டேப்பை வந்து உள்ளே வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா லைனிங் கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால லைனிங் கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி கிளாத் மேலே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கிளாத்தும் டேமேஜ் ஆகிடும். அதனால் ரொம்ப மைல்டாக வச்சு பண்ணுங்கள். ஹீட் அதிகம் கொடுத்துடாதீங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வைங்களேன். ஏன்னா இந்த மேலே இருக்கிற துணி ஹீட் ஆகி அந்த ஹீட் வந்து கீழே இறங்கினா தான் ரெண்டும் வந்து ஒட்டும், மூணுமே வந்து பைண்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லாவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் ஃப்யூசிங் டேப் இருக்குது இல்லைங்களா, அது நார்மலாக அயன் பாக்ஸில் பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் உருகி அப்படியே அயன் பாக்ஸோட ஒட்டிக்குங்க. அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து நாட் எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரு கிளாத்துக்குள்ளே வந்து நீடில் விட்டுட்டு நீடில் மேலே 2 சுற்றுறோங்க. சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா லாக் வந்து விழுந்துடும். நான் எப்பவுமே அந்த லாக் போட்டாலும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு லாக் போடுவாங்க. இது ஒருத்தங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்தது. நான் வந்து எதில் லாக் போட்டாலும் சரிங்க, ஆரி ஒர்க் பண்ணும்போது லாக் போடுறதுலையும் சரி, இந்த மாதிரி ஹூக் கட்டுறதுல எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் 2 லாக்காக போட்டுப்பேங்க. சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு வந்து இன்னொரு லாக்கையும் நான் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி தாங்க லாக் போட்டுட்டு சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது உங்களோட ப்ளவுஸ் டியூட்டோரியல் வேணும், இல்லை நெக்கோட எப்படி ட்ரா பண்ணுவீங்க டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை அப்லோட் பண்ணுவேங்க. ஒரு கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கலாங்களேன். மறுபடியும் அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் நான் வரப்போ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்படி வரல அப்படின்னா நான் செப்பரேட்டாக இதுக்காக வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹூக் வந்து கட்ட போகிறோங்க. ஹூக் கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக பண்ணிடலாங்க, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த ஹூக்கோட டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்பை வந்து நல்லா நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மேலே பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, டிப்போட ஹோல் ஹூக்கோட ஹோல் இருக்கு இல்லைங்களா, 2 ஹோலு, இந்த ஹோலில் வந்து நீடில் விட்டு வெளியில் எடுக்கணும். நான் வீடியோ ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணலைங்க. நான் எப்படி வீடியோ எடுத்தனோ அதே மாதிரி தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்களுக்கு பார்த்தா இது ஒரு விஷயமாகவே தெரியாது. பட் இப்போ தான் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு செகண்டுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ரன் பண்ணி ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து தாங்க வளர்ந்துருக்கேன், நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அதனால தான் வந்து வீடியோ ஃபாஸ்ட் பண்ணல, ஆஸ் இட் இஸ் நான் எப்படி எடுத்தனோ அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஹூக்கோட ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டையிலையும் 3 அல்லது 4 டைம் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடில் எடுக்கிறோம், கிளாத்துக்குள்ளே விட்டு அந்த ஹோல்குள்ளே விடுறோம், அப்படியே வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி நான் 4 டைம்ஸ் பண்ணுறேன். 4 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னாலே அந்த ஒரு ஹோல் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுங்க. 4 to 5 டைம்ஸ் பண்ணால்
மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஹோல் போய்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, யூடியூப்பில் எப்படி வந்து வீடியோஸ் போட்டால் மணி ஏர்ன் பண்ணுறது, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வேணும், எவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மேலோட்டமாக நம்மளுக்கு எல்லா வீடியோஸ்லேருந்து பார்த்தாலும் புரியுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. பட் டீப்பாக உள்ள நிறையா இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேங்க. நானுமே இன்னும் சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணலைங்க. மானிட்டைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். அதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நான் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்கேங்க. எதுக்காக இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து டெய்லியும் ஒரு விஷயமா வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து என்ன மாதிரி இருக்கவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணாமல் விட்டுருவோம். ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுவோம், லேக் ஆகிடுவோம். அதனால தாங்க சொல்கிறேன், உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி வீடியோஸ் அதாவது ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குற நீங்கள் வந்து நான் போர் அடிக்காமல் டீச் பண்ணுறேன்னா, அப்படி இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவேங்க. இப்போ இந்த 2 மாதிரி ஹோல்ஸ் வந்து தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா ஹூக்கோட மேலே பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு த்ரெட்டை இந்த மாதிரி நீடிலுக்குள்ளார விட்டு மறுபடியும் அந்த ஹூக்குள்ளார விட்டு மறுபடியும் அந்த நீடிலுக்கு வெளியில் எடுக்கணுங்க. இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல நீடில் வந்து லாக் ஆகிடும், அந்த ஹூக் வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு பாருங்களேன், அந்த ஹூக் வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்றது. நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே வந்து மேட்ரு தாங்க. நம்ம வந்து ஹூக் எப்படி கட்டுறோம், எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றத அதை பொறுத்து தாங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியல, யாராவது கொக்கி கட்டுறத போய் நல்லா இல்லைன்னு கொடுக்காமல் இருப்பாங்களா, மறுபடியும் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் அது எல்லாமே மேட்டர்ஸ். நம்ம டெய்லராக இல்லாமல் நம்ம வந்து கஸ்டமராக இருந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே பாசிபிள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் நம்ம கையில் ஆர்டர்ஸ் கிடைக்காம கண்டிப்பாக போவோங்க. எப்படி வந்து நான் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னா, இல்லை வந்து நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, யாராவது 1-2 பேருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கா அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காஜா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடே மறுபடியும் ஹூக்குக்கு நம்ம எதுக்காக இந்த ப்ளவுஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காதுங்க. கண்டிப்பாக ஏதாவது லூஸ் டைட் அந்த மாதிரி வரும். இப்படி லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த இதில் போட்டாங்க அப்படின்னா டைட் ஆகிடும். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இதையும் ஸ்டிச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு நெக்கு கிட்ட லூஸ் வந்து வருங்க, நீங்கள் அந்த இடத்துலையும் கூட ஒன்று வச்சிடலாம் சேஃப்டிக்கு. அப்போ வந்து சப்போஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல லூஸாக இருந்தது, அதாவது ஃபஸ்ட்டு ஹூக் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சொல்கிறேன். சப்போஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல லூஸாக இருந்தது அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்க குக்கியில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ.